மனதுக்கு பலமாகி, விண்ணுக்கு மதியாகி, வாழ்வுக்கு நீதியாகி, கண்ணுக்கு காட்சியாகி, கற்புக்கு சாட்சியாகி, பண்ணுக்கு தாளமாகி, பாசத்துக்கு பாலமாகி, கலங்கரை விளக்கமாகி, கலங்குவோருக்கு கரமாகி, உள்ள கோயில் சிலையாகி, உண்மைக்கு நிலையாகி, வளம் தரும் தலமாகி, வற்றாத குளமாகி, மணக்கும் சோலையாகி, நெஞ்சுக்கு உரமாகி, இதயத்துக்கு இதமாகி, எல்லாருக்கும் தாயாகி, பொற்பை நகரிலே கொலு வீற்றிருக்கும் தூய திருக்கல்யாண தாயின் 10ஆம் நாள் திருவிழாவை தலைமை தாங்கி திருப்பலி நிறைவேற்ற வந்துள்ள மேதகு ஆயர், அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர், அருட் சகோதரிகள், பாசமுள்ள பெற்றோர், உற்றார் உறவினர், திரு யாத்திரையாக வந்துள்ள அனைவரையும் உல மகிழ்வோடு இயேசுவின் கண்மணிகளாகிய நாங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். விழாவின் நிறைவு நாளில் அன்பின் திருக்கல்யாணத்தா என்ற மைய கருத்தினை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பின் அடையாளம் பொறுமை, நன்மை செய்தல், தியாகம் செய்தல், மன உறுதியுடன் இருத்தல். இத்தனை அழகும் ஒருங்கே பெற்றவர்தான் இறைமகன் இயேசு. இவரை நமக்காய் அன்பின் பரிசாக அளித்தவர்தான் புனித திருக்கல்யாணத்தாய். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, திருக்கல்யாண அன்னையின் திருவிழா இன்று சீரும் சிறப்பமாக கொண்டாட ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த திருப்பலியில் ஒன்று கூடி குறிப்பாக அனைத்து பக்தர்களுக்காக ஜெபிப்போம். வந்திருக்கின்ற நமது மறை மாவட்ட முதன்மை குரு ஆண்ட்ரூ டி ரோஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அவரோடு இணைந்து நமக்காக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்க வந்திருக்கின்ற குருக்களை வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருக்கல்யாண அன்னையின் பரிந்துரை நமது வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றும் நம் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகின்ற வேளையில் புதிதாக ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொள்ள இருக்கின்ற புதுநன்மை பெறும் மாணவ மாணவர்களுக்காக உருக்கமாக இத்திருப்பலியில் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து நிறைவான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். நெருக்கடியிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. உலகில் நண்பன தோன்றி அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய சவேசுரா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல பிதாவாகிய வேசுரா, நீதித்துதனாய் கேட்டித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய சவேசுரா சவேசுரனின் செம்மறியே, பிதாவின் தூதனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, இரக்கமாயிரும். பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியோடு பிதாவாகிய சவேசுரனின் மாட்சிமை இருப்பவர் நீரே. முதல் வாசக முன்னுரை. ஞானத்தின் மேல் நான் அன்பு கூர்ந்தேன், என் இளமை முதல் அதை தேடினேன் என்று சாலமோனின் ஞான நூலில் கூறுகிறார். சாலமோனைப் போல நாமும் ஞானத்தின் மேல் அன்பு கூர்ந்து வாழ்நாள் எல்லாம் ஞானத்தை தேடி செல்லக்கூடியவர்களாகவும் இறை வார்த்தையின் மீது ஆர்வம் கொண்டவர்களாகவும் வாழ வழிகாட்டும் இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனம் 1 முதல் 3 முடிய. ஞானம் 1 கோடி முதல் மறுகோடி வரை ஆற்றலோடு செல்கிறது, எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது. ஞானத்தின் மேல் நான் அன்பு கூர்ந்தேன், என் இளமை முதல் அதை தேடினேன், என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்பினேன், அதன் அழகில் மயங்கினேன். கடவுளோடு ஒன்றுபட்ட வாழ்வினால் ஞானம் தன் உயர் குடிப்பிறப்பில் மேன்மை பாராட்டுகிறது. அதனால் அனைத்துலகின் ஆண்டவர் அதன் மேல் அன்பு கூர்ந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இருப்பதே இன்பம் என்பதற்கேற்ப வறுமையுற்றோர் தேவையில் இருப்போரை இனம் கண்டு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ்வதில்தான் இன்பம் உண்டு என்பதை மனதில் தாங்கி தூய பவுலடியார் ரோமேற்கு எழுதும் விசுவாசமுள்ள இறைவார்த்தையை மிக கவனத்தோடு கேட்போம். தூய பவுல் ரோமேற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 9 முதல் 16 முடிய. உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலங்கணிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்பு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளராமனத்துடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடமுள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள். அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர் மனப்பான்பை கொள்ளாமல் தாழ்நிலையில் இருங்கள். உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அருள் நிறைந்த மரி வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றி உம்மகன் வாழ்கவே. அல்லேலூயா. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 1 முதல் 11 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. திருச்சியிலே நான் படித்து கொடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். ஒரு தாய் தகப்பன் சிறுவனோடு அந்த கடைக்கு வந்திருந்தார்கள். சிறுவன் அங்கிருந்த விளையாட்டு பொருட்களில் ஒன்றை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு அப்பாவிடம் சென்று, அப்பா, எனக்கு
இந்த விளையாட்டு பொருள் வேண்டும் என்றான். அப்பா சொன்னார், நிச்சயமாக உனக்கு இதை வாங்கி தர முடியாது. ஏனென்றால் நீ நன்றாக இதை வாங்கி கொடுத்தால் படிக்க மாட்டாய், இதை உடைத்து விடுவாய். எனவே நான் வாங்கி தரவே மாட்டேன். பையன் அடம் பிடித்தான், அழுதான், கீழே உருண்டு பார்த்தான். தகப்பன் கொஞ்சம் கூட மசியவில்லை. தர முடியாது, அடி கொடுப்பேன் என்று விரட்டி விட்டார். பையன் அழுது கொண்டே நேராக அம்மாவிடம் சென்றான். அம்மா, எனக்கு இந்த விளையாட்டு பொருள் வேண்டும். அம்மா நேராக அந்த தனது கணவனிடம் வருகின்றாள். கணவனை பார்த்து, என்னங்க, பையனுக்கு இதை வாங்கி கொடுங்க சொன்னாள். உடனே கணவன், அந்த தந்தை அதை அவனுக்கு வாங்கி கொடுத்தான். முடியாது என்று அடம் பிடித்தவனை என்னங்க என்ற அந்த வார்த்தை வாங்கி கொடுக்க வைத்தது. அம்மா, எனக்கு இது வேண்டும் என்ற அந்த சிறுவனின் கதறல், என்னங்க என்ற அந்த தாயினுடைய கெஞ்சல் அங்கு அந்த புதுமையை செய்தது. தாய் அன்னை மரியாள், நம்மை அதிகமாக நேசிக்கின்ற இந்த தாய் இறைவனின் வலப்பக்கத்திலே அமர்ந்து கொண்டு, இறைவனின் திருமுன்னிலையிலே அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்க மாட்டாளா? இன்று திருக்கல்யாண மாதா என்று நாம் இந்த தாயை அழைக்கிறோம் என்றால், இந்த தாய் நமது வீடுகளிலே, நமது குடும்பங்களிலே உள்ள திருமணங்கள் நன்றாக நடைபெற வேண்டும், மகிழ்ச்சிகரமாக வெற்றிகரமாக நமது திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்வும் அமைய வேண்டும் என்று ஆர்வம் உள்ள, ஆசையுள்ள ஒரு தாயாக இருப்பதால் தான் இந்த தாய் இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாள். நம்முடைய திருமணங்கள், குடும்பங்கள் எல்லாம் வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பதற்காக பரிந்து பேசுகின்ற அன்புள்ள ஒரு தாயாக இந்த தாய் இருக்கின்றாள். இன்னும் நமது குடும்பங்களிலே குழந்தை பேறு வேண்டுபவர்கள், சுகப்பிரசவம் அடைய விரும்புபவர்கள் இந்த தாயை தேடி வருகின்ற பொழுது, அந்த எலிசபெத்துக்கு நல்ல சுகப்பிரசவம் அடைய வேண்டும் என்பதற்காக ஓடி சென்று உதவி அந்த தாய் இன்று உதவாமல் இருப்பாளா? விண்ணகத்தில் இருந்து கொண்டு நமக்காக இந்த தேவைகளுக்காக பரிந்து பேசாமல் இருப்பாளா? நிச்சயமாக பரிந்து பேசுவாள். அன்பினாண்டவரே, திருத்தந்தை, மேலவாயர் மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். குறிப்பாக இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறையாட்சியின் நெறியில் வழி நடத்திட வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிந்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஆண்டவரே, எம் நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் தன்னலமில்லாத உள்ளத்தோடு மக்களின் தேவைகளை கண்முன் வைத்து முழு முயற்சியோடு நிறைவேற்ற தியாக உள்ளம், பரந்த மனம், நிறைந்த அன்பு கொண்டவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். நானே வாழ்வு தரும் உணவு என்று மொழிந்த இறைவா, இன்று முதலாக நற்கருணை வழியாக இயேசுவை உள்ளத்திற்கு வரவேற்க காத்திருக்கும் எங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து, இயேசுவை அதிகமாய் அறிந்து அன்பு செய்யவும், இறை ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, முதலில் நற்கருணை வாங்க இருக்கும் எங்களின் பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் இவர்களை ஆசீர்வதித்து தங்களின் பிள்ளைகளை நற்கருணை பக்தியிலும் இறை விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வுக்கு நல்வழி காட்டும் திருக்கல்யாண மாதாவே, உங்களின் அரவணைப்பில் வாழும் எம் ஊர் மக்களையும் வெளிநாடுகளில் வெளியூரில் வசித்து வரும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரின் தேவைகளை நிறைவு செய்து நல்ல உடலுள்ள சுகம் கிடைக்கவும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணவும், செய்யும் தொழிலில் முன்னேற்றத்தை காணவும், எந்நாளும் இறை நம்பிக்கையிலும் அன்பிலும் நாளும் வாழ வளர அருள் துணை இருக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் தேவைகளையும் பெற்று செல்வதற்காக இத்திருத்தலம் நாடி வந்துள்ள அனைத்து மக்களையும்
திருப்பாதம் தருகின்றோம். கல்யாண வரம், குழந்தை வரம், வேலை வாய்ப்பு வேண்டியும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரவும், உடல் நோய் மனநோய் தீர்ந்து நலமாக வாழவும் அருள் வேண்டி வந்துள்ளவர்களுக்கு ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று புனித திருக்கல்யாண மாதாவின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். அர்ப்பணமாகி